Hello guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2011 வந்த ரைஸ் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அப்படிங்கிற மூவியோட ஃபஸ்ட்டு பார்ட்டை பற்றி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டலாக இதில் ஒரு 4 பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட 4th பார்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மூவியோட ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய லேப் இருக்கும், ரிசர்ச் பண்ண லேப். அந்த லேபில் ஒரு ஏப்ஸை ட்ரெயின் பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஒரு லெவலில் அவங்க கிராஸ் பண்ணதும் அடுத்த லெவலுக்கு அப்ரூவ் அவங்க ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப வித்தியாசமாக ஆட்டிடியூட் பண்ணும். ஸோ திடீர்னு அதை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ அதோட பேபியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ யாருக்குமே தெரியாமல் அவரோட வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்காரு. ரொம்ப ஷார்ட் டைம்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அதை ஆட்டிடியூட் பண்ணுது. ஸோ அதோட நேம் தான் பார்த்தீங்கன்னா சீசர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அதனால் அதை ஜூவில் கொண்டு லாக் பண்ணுறாங்க. ஜூவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஏப்ஸ் இருக்கும். அங்கே நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டில் எல்லா ஏப்ஸுமே நம்ம சீசரை அவங்களோட லீடரை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது, அவங்களுக்கான வேயை க்ரியேட் பண்ணுறது தான் சீசரோட ஒர்க். ஸோ இதோட செகண்ட் பார்ட் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஹியூமன்ஸ் வெர்சஸ் ஏப்ஸ் அந்த மாதிரி போயிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாமே நிறைய சீக்வன்ஸ் பயங்கரமாக இருக்கும்.